அந்த தீர்மானத்திற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தெளிவாக முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு வந்த பொழுதே எங்களுடைய கழக தலைவர் அன்று முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் 5 முதலமைச்சர்களை அழைத்து மற்ற கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் அழைத்து இதன் டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மாநிலங்களிலிருந்தும் எல்லோரையும் அழைத்து சென்னையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலையும் காங்கிரஸ் உட்பட சில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பது தான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. அதில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் அதில் ஒருமனதாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் நேரத்தில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்ட போது தேர்தல் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் கூட முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டின் உரிமைகள் தான் முக்கியம், நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, தேர்தல் பணியிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் போய் அந்த தீர்மானத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்கள் அத்தனை பேரையும் அனுப்பி அந்த முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அவங்க கொண்டு வந்த ஒரு மசோதா முறியடிக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற இயக்கங்கள் எதிர்த்த அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த மசோதாவை தான். இந்த அளவிற்கு தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலே நாங்கள் போன முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த பில்லில் எந்த இடத்துலையுமே இந்த கொண்டு வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் அவங்க சொன்னது ப்ரோராட்டா பேசிஸில் எல்லாருக்கும் ஒரே சமமாக அதிகரிக்கப்படும், தமிழ்நாடுடைய பர்சன்டேஜ் எந்த காலகட்டத்திலும் மாறாது அப்படின்னாங்க. ஆனால் அந்த பில்லுக்குள்ளே அதற்கான ஒரு அந்த வாய்மொழியாக ஹோம் மினிஸ்டர் அங்கே ஃப்ளோரில் அதை சொன்னாரே தவிர அது பில்லுக்குள்ளே இல்லை. அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தோம். இப்போ அடுத்த முறை பில் வரப்போகுதுன்னு பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் எங்களை அழைத்தோ எதிர்க்கட்சிகளை அழைத்தோ பேசியதாக எங்களுக்கு தகவல் இல்லை. ஒருவேளை ஒரு சில பேரிடம் பேசியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதுவரை அவர்கள் அழைத்து இந்த பில்லை நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம் என்று எந்த தகவலும் கிடையாது. இந்த செஷனில் கொண்டு வரத்திற்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதனால் இந்த சமயத்தில் பில்லும் இல்லை, பில்லோடைய வரைவு கூட ஒரு வரக்கூடிய பில்லு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. பில்லோட காப்பி சர்க்குலேட் பண்ணப்படலை. அப்படி இருக்கும் பொழுது பழைய பில்லுக்கும் இங்கே இப்போ புதுசாக வரும் என்று நாம் நினைக்கக்கூடிய பில்லுக்கும் என்ன பெரிய மாற்றம் இருக்க முடியும்? இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை தாண்டி ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு அரசாங்கம் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.